திருச்சிற்றம்பலம். மலர்மிசையோனும் மாலும் காணாம் அழகிலா ஆடல் உடைய அப்பன் மலர்தலை உலகத்து மானிடன் போல நலமிகு நல்லூரில் நாடியாட்கொண்டான். இது உங்களுடைய நற்சிந்தனை பாடல். இன்றைக்கு ஜோகர் சுவாமிகளுடைய வாழ்க்கை நற்சிந்தனை உரியதாக வச்சிருக்கிறோம் வியாழக்கிழமையில. யோகா சுவாமிகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு சுவாமி, எத்தனையோ சுவாமி மேல் இருக்கணும் மரபில. யோக சுவாமிகளுக்கு அது என்ன, யோக சுவாமிகளுக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு, என்ன தனித்துவம்? சொல்லுங்க பாப்போம். What is the significance of Yoga Swami for us? யோக சுவாமிகளுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு என்ன? in our life. ஒருத்தட்ட லைஃபையோ பாட்டையோ ஆராயிறது அது வேறு. அது என்ன, ஆராய்ஞ்சு ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் கூட்டம் கூடி ஆராய்ஞ்சிட்டு போறது ஒன்று இருக்கு, அறிவுக்காக ஆராய்ச்சிக்காக செய்கிறது ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்த வாழ்வுகள் வாக்குகள் எல்லாத்தையும். பட் எங்களோட லைஃப்ல, இன் அவர் லைஃப், இன் அவர் பர்சனல் லைஃப், இன் அவர் சோஷியல் லைஃபை பிரிக்க இல்லாதுமைய நாங்கள் எங்களோட வசதிக்காக பிரித்து வச்சிருக்கிறது. இந்த பர்சனல் லைஃப் வீட்டுக்குள்ள நடக்கிறது, இதண்ட ஆக்குபேஷனல் லைஃப் வேலை சம்பந்தமானது, இதண்ட சோஷியல் லைஃப் சமூக சம்பந்தமானது. பிறகு அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பேர் இதங்கட ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களோட ஆன்மீக சம்பந்தமானது பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் எங்களை அறியாமலே வேற வேற உடுப்பு, இங்க வரைக்குள்ள இப்படி ஒரு வேட்டி சால்ரி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கிறோம் தானே. என்ன இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேஷம் கட்டுறோம் நாங்கள். அப்படி எங்களுடைய ஆட்டம் போகுது. ஆக்குபேஷனல் லைஃபுக்கு ஒரு வேஷம், ஒரு ஆட்டம். வீட்டில் பர்சனல் லைஃபுக்கு ஒரு வேஷம், ஒரு ஆட்டம். சோஷியல் லைஃபுக்கு போகக்குள்ள பார்ட்டி ஃபங்க்ஷன் கேதரிங்குக்கு இன்னொரு வேஷம், இன்னொரு ஆட்டம். ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போய்க்க ஒரு வேஷம், ஒரு ஆட்டம் என்று எங்களை அறியாமலே அது ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது, ஒரே ஆட்டம். பட் லைஃப் இஸ் சேம் அண்ட் ஒன், ஒன்றுதான். எல்லாத்துக்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க லைஃப் இஸ் த சேம் அண்ட் ஒன். நான் சொல்றது, எப்படி ஒரு கடலுக்கு எல்லாம் போட்டு பிரிச்சிருக்கணும். என்ன, இது அட்லாண்டிக் ஓஷன், இது இந்தியன் ஓஷன், இது பசிபிக் ஓஷன் எல்லாம் பிரிச்சிருக்கணும். ஆனா உண்மையில கடல்ல அப்படி ஏதாவது பவுண்டரி இருக்குதோ? இல்லை. அதே மாதிரி தான் இந்த லைஃப் என்றது. நாங்கள் இது எங்களோட ஆத்மீக வாழ்க்கை, இது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, இது எங்களோட தொழில் வாழ்க்கை, இது எங்களோட சமூக வாழ்க்கை என்றெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிற. வேற உண்மையிலே அப்படி இல்லை, ஒன்றோட ஒன்று செஞ்சு இருக்குது. ஆனால் நாங்கள் அதை எங்களுடைய கன்வீனியன்ட், எங்களுடைய சௌகரியத்துக்காக, அணுகுமுறைக்காக அதை பிரித்து வச்சிருக்கிறோம். அப்ப வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யோக சுவாமி இன் அவர் லைஃப்? எங்களோட வாழ்க்கையில யோக சுவாமிகளுடைய முக்கியம் என்ன? யோக சுவாமிகளை நேரில் பார்த்தவர்கள் இருக்கிறீர்களா? இல்ல, நானும் பார்த்ததில்லை. நான் பிறந்து சில மாசங்கள்ல அவர் சிவபதம் அடைஞ்சிட்டார். நாங்க இருந்தவர், நாங்க அந்த நேரம் பார்க்கல. என்னுடைய 2 பக்கத்து பேரன் பேத்திமாரும் போய் பார்த்திருக்கணும். என்னுடைய மாமியாக்கள் போய் பார்த்திருக்கணும், சந்திச்சிருக்கணும்.
ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். யுகசுவாமிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தாக்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருப்பீங்க. என்ன சொல்லி இருக்கிறேன் யுகசுவாமிகளை பற்றி ரீகால் பண்ணி பாருங்க, என்னென்ன சொல்லி இருக்கிறேன். சந்திச்சாக்கள் தாங்கள் சந்தித்த யுகசுவாமிகளை பற்றி உங்களுக்கு சொன்னது என்ன? அவர் சாமியார் என்று சொல்லி இருக்கிறோம். வேற என்ன சொல்லி இருக்கிறேன்? நடக்க போவது உண்மையாண்டு நடக்க போவதை சொல்லி இருப்பார். நடக்க போவதை சொல்லி இருப்பார் என்று சொல்லிவிடும். வரப்போறதை முன்கூட்டியே சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறேன். வேறு சரஸ்வதி அம்மாக்கு ஒரு தினம் சொல்லி இல்லையா ஜோர் சுவாமிகளை பற்றி? ஜனார்த்தனராஜன் வேலா இருக்கிறார். ஓமையா, எனக்கு அந்த ராமநாதன் ஐயா நீங்க இருந்தவர், அவர் சொன்னார் என்றால் தான் அருகில இருந்தபடியா ஒவ்வொரு முறையும் போய்க்க தான் நினைச்சத நினைச்சு கொண்டு போறான். உடனே அவர் சொல்லி தனக்கு அந்த வேதியியல் படிப்போடு எல்லாத்துக்கும் உதவி செய்தார்னு சொல்லியும் சில விட கோபத்திலையும் தனக்கு பேசி கலைச்சிருக்கிறார். கோபத்துல தனக்கு பேசி கலைச்சிருக்கிறார் சொல்லி இருக்கிறார். சொல்லி கொண்டு போன சொல்கிறார். ஏன் பேசி கலைச்சவர்? என்னால் அது அவற்றை நோக்கம் பிள்ளை என்றால் பேச்சு கலை, நோக்கம் பிள்ளை கண்டா பேசி கலை. வேற வேற என்ன அனுபவங்கள் சொல்லுங்க. அவர் எளிமையா ஒரு வேட்டியும் ஒரு சால்வையோட தான் திரிவார். வெள்ளை வேட்டியும் ஒரு வெள்ளை வேட்டி சால்வையோட தான் தெரிவார். வரும் மேல என்ன உங்களை போல போத்திருப்பேன். உங்களை போல போத்திருப்பார். அதே போர்த்தும் இருக்கிறவர் போர்க்காமலும் இருக்கிறவர், ரெண்டு இதுக்கும் இருக்குதோ. அவர் சாமி என்றாலும் அவர் வெள்ளை வேட்டி, காவி உடுத்த சாமியார் இல்ல. விளங்கிச்சுதான்? காவி உடுத்த சாமியார் இல்ல, அது உண்டு. வேற இதே மாதிரி வெள்ளை ஆடை உடுத்த இன்னொருவர் சமகாலத்துல இருந்திருக்கிறார் இந்தியாவில். யாருன்னு தெரியுமோ? காவி இல்ல, ரமண மகரிஜி. ரமண மகரிஜி. அவர் கோவணம் தான் கட்டுவார், ஒரு துண்டு வச்சிருப்பார் சில வேளை. அவரும் வெள்ளைதான். அவரை காவி கொடுக்க பண்றதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணினார்கள் காஞ்சி மடத்துல இருந்து. காவி எடுக்கவே இல்லை. அவரை ஒரு குரு பாரம்பரியத்துக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணினார். அந்த நாளில் அவர் கொஞ்சம் ஃபேமஸா வந்தோடனே மூன்று அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று காவி எடுக்காட்டி நீர் ஒத்தாரிட்டேட்டிவ் இல்லை, உமக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த குரு என்ற இது இல்லை என்று சொல்லி பார்த்தார்கள். ரெண்டாவது, ஒரு குரு பாரம்பரியம் இல்லாமல், அவனுக்கு குரு இருக்கிறாரோ அது இல்லை. குரு பாரம்பரியம் இல்லாமல் நீர் தண்டையில் அது ஒரு குருவுக்கு கீழே, ஒரு பேருக்கண்டாலும் ஒரு குருவுக்கு கீழே வரமானோம் என்று சொல்லி பார்த்தார்கள். நீர் பிராமணர், இப்படி கொண்டில் காவி உடுத்து ஒரு ஒழுங்குக்க வர வேணும், அல்லது குருவுக்கு கீழே வர வேணும். இப்படி கோவணம் கட்டி கொண்டு மலையில போயிருந்து உது 3 அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகித்தார்கள். இது ரொம்ப பெரிய அழுத்தம். ஒன்று காஞ்சி மடத்துல இருந்து வந்தது. காஞ்சியில இருந்த காஞ்சி பெரியவர் அவருக்கு நிறைய ஆக்களை அனுப்பி காவி துணியையே கொடுத்து அனுப்பி இருக்கிறார். நீங்க இங்க வர தேவையில்லை, நான் துணி அனுப்புறேன், நீங்கள் விடுங்கோ. காவியில கௌபீனம் வந்தாலும் கௌபீனம் தானே, அதை அனுப்பி எனதரம் நடந்தது. ஒரு முறை போனவர் இப்படி பையோட போய் திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்துட்டார். காசி மடத்துல இருந்து போயிட்டு அந்த ரமணோட போய் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி போட்டு, இதுக்கு முந்தி இங்க போற வந்திருக்கிறார். அவர் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வேற போயிட்டார். பயணம் தானே அந்த நாள்ல. குளிச்சுட்டு வந்த போது ரமணர் அவருடைய பையில இருந்த ஒரு புத்தகம் இருந்தது, அண்ணாமலை.
அண்ணாமலை புஸ்தகத்துல ஒரு பாட்டு இருக்குது. அருணாச்சல மகத்துவம் அந்த பாட்டு எடுத்து வச்சிருக்கிறது. இதான் இந்த பாட்டு. யோசனை மூன்றாம் இத்தலவாசற்கு, இந்த தலத்தில இருந்து 3 யோசனை தூரங்களுக்குள் உள்ளவர்கள். ஒரு யோசனை எவ்வளவு என்று தெரியாது, கிட்டத்தட்ட 8 மைல் என்று சொல்றார்கள், சில பேர் கூட்டி குறைச்சி சொல்லுவார்கள். இந்த தலத்தில இருந்து 3 யோசனை சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு, கிட்டத்தட்ட 24 மைல் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசரு தீக்கை ஆதி இன்றியும், குற்றங்களை நீக்குகின்ற தீட்சைகள் மற்றது கிரியைகள் முதலானவை இன்றியும் இல்லாமலும் என் பாசமில் சாயுச்சியம் பயக்குமே. பாசங்கள் இல்லாத கட்டுக்கள், பாசம் இந்த கட்டு தலை அது இல்லாத சாயுச்சியம், சாயுச்சியம் என்றது முத்திகள்ல 2 கிடக்கிற கடைசி நிலை முத்தி. சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம், சிவத்தோடு சீவன் ஒன்றாகிற முத்தி. சாயுச்சியம் பயக்குமே, பயக்குமே என்றா கிடைக்கும், நன்மை பயக்கும் என்று சொல்லுவோம், கிடைக்கும். ஈசன் நாம் எந்தன் ஆணையிலாலே, ஈசன் நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆணை இது கிடைக்கும். இது ரமணர் பாடின பாட்டு தமிழ்ல. அருணாசல ரமணர் பாடையில அருணாசல மகாத்மியம் என்று இருக்குது. அருணாசல மகாத்மியத்துல இருக்குது. இந்த தலத்துல இருந்து சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தீட்சைகள் கிரியைகள் ஒன்றுமே தேவையில்லை, நேர சாயுச்சியம் என்னுடைய ஆணைப்படி கிடைக்கும் பெருமான் சொல்லி இருக்கிறார். இந்த பாடல் எடுத்து காட்டினார் வந்தவர் சொன்ன உடனே. அவரிடம் தான் புத்தகம் இருந்தது, வந்தவர்கிட்ட எடுத்து காட்டினார். ரெண்டா நீர் என்னையா என்னட்ட சன்னியாசத்துக்கு வாரீர் என்றதுக்கு ஒரு கருத்து, அவ்வளவுதான் ரமணர் காட்டினார். அப்படி அவரும் சன்னியாசத்துக்கு அழுத்தத்துக்கு போகல, அது உண்டு. 2வது இதுல அவர் குருவுக்கு கீழே வர வேணும். ஆனா காஞ்சி மடத்துக்கு கீழே அவர் காவீனத்தை எடுத்துட்டு இருமண்டதுதான் கருத்து. 2 பேருமே சமகாலத்தில் இருந்தாலும் அவர் 2 பேரும் அவர் ஒரு ஞானியா இருந்தாலும் சந்திச்சதில்லை. இந்த டெட்லாக் 2 பேருக்கு இருந்தது. காஞ்சி பெரியருக்கு காஞ்சி பெரியவர் 2 முறை திருவண்ணாமலை வந்திருக்கிறார், கிரிவலம் வந்திருக்கிறார். 2 முறையுமே அந்த ரமணாசிரமத்தை தாண்டித்தான் நடந்து போவிடும். ரமணாசிரமத்துல ரமணரோட இருக்கிற எல்லாருமே வெளியில பார்ப்பார்கள் அவரை. மற்றது நடந்து போக, மற்றது மேல கோயில்ல மீட்டிங் நடந்தது, அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவார்கள். ஆனால் காஞ்சி மடத்துக்காரரும் இந்த ரமணாசிரமத்துக்குள்ள பார்த்துட்டு எல்லாம் போயிருக்கணும். ஆனா 2 பெரியவர்களையும் சந்திக்கதில்லை, அந்த அளவுக்கு அவருடைய இடலாம். அது ஒண்ணு. 2வது அந்த காலத்துல அரசியல்ல இருந்தவர் ராஜாஜி, தெரிஞ்சிருக்குமா? ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியர். அவர் சுதந்திர போராட்ட வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பிராமணர். அவர் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். பிற்பாடு தமிழ்நாடு அரசாங்கத்தில காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர். மகாபாரதத்தை வியாசர் விருந்து என்ற பெயர்ல தமிழ்ல தொடர்ந்து எழுதி வந்தவர். அது புத்தகமா இருக்குது மகாபாரதம். அதை தானே ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தவர். அதே மாதிரியாக ராமாயணத்தையும் சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயர்ல கல்கியில தொடர்ந்து எழுதி வந்தவர். அதையும் பிறகு புத்தகமாக வெளியிட்டவர். அதையும் ஆங்கிலத்துல தானே மொழிபெயர்த்தவர். எங்க பிள்ளைகளுக்கு அது பாட புத்தகமா இருக்கு, டீச்சர்ஸுக்கு, மகாபாரதம் ராமாயணம் 2க்கும். இதை விட வேற சிலது எழுதியிருக்கிறார். அப்ப அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தார். மகாத்மா காந்தி அவருடைய காலத்துல இங்க தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணம் சென்ற போது அவர் ரமண மகர்ஷியை சந்திக்கப்படாது என்று தடுத்து நிறுத்தி செய்தவர் இவர் ராஜாஜி. என்னோட சொன்னா அவர் பிராமணராக இருந்து கொண்டு ஒரு அவையை பொறுத்தவரையில இவர் என்ன சன்னியாசம் எடுக்கையில குரு பாரம்பரியம் இல்லை, கோணத்தை கட்டிக்கொண்டு என்ன செய்கிறார் திருவண்ணாமலை என்றுதான் கேள்வி. இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் இதெல்லாம தன் போக்கில இருந்தது. அதுதான் சன்னியாசி. யோகர் சுவாமிகளுக்கு இப்படி வெளி அழுத்தங்கள் இல்லை. ஏனென்றா எங்களுக்கு இலங்கையில இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான மடங்களும் இல்லை, இப்படி பிராமண ஆதிக்கவும் இலங்கையில இல்லை. ஆனால் அவர் செல்லப்பா சுவாமிகள் ஒரு நேரத்துல சொல்லிட்டார், வெளிக்கிடான்னு சொல்லிட்டார்.
ஒரு வீட்டுக்கு 2 நாய் இருக்காப்படாதுன்னு சொன்னவர் கலைச்சவர். ஒரு வீட்டுக்கு 2 ஞாயிறு 2 நாய் இருக்கப்படாது. இந்த நாய் காவல இவர் வெளிக்கிட்டு போய் அப்பதான் இழிப்பை அடியில போய் அங்க இருந்து நிஷ்டையில இருந்துட்டு அப்ப எல்லாம் அழுக்கு துணி கந்தியோட தான் இருந்திருக்கிறார். திருப்பி வெளிக்கிடைக்குள்ள அவர் குடித்து கொண்ட இருந்தது. தலையை சீவி சிக்கெல்லாம் இருந்தார். எண்ணெய் பூசி தலை சீவி கொண்ட முடிச்சு தூய வெள்ளை வேட்டி தரிச்சு வெள்ளை ஆடையோடு தான் வெளிக்கிட்டார். அதான் அவருடைய ஆடை. சரியா? இது அவருடைய ஆடை. அப்ப இவரும் சந்நியாசம் இல்லை. ஆனா இவருக்கு குரு பாரம்பரியம் ஒன்று இருக்கு. செல்லப்பா சுவாமிகள் அந்த வழியில செல்லப்பரை பற்றி அடிக்கடி பாடிக்கொண்டு வருவார். நான் பாட்டின அந்த பாடல் முதல் படிச்ச காப்பு பாடல் என்று படிச்சோமല്ലോ, அதுக்கும் இந்த நச்சுந்தனையில இருக்கிற முன்னுரையில இருக்கிற பாடல் சுவாமிகள் சொல்றார், மலர் மிசையோனம் மாலும் காண. மலர் மிசையோன் என்பது யாரு? பிரம்மா. பிரம்மா. மால் என்பது யாரு? பெருமாள். காணாண்ட காணாத காண முடியாத அழகிலா ஆடல் உடைய அப்பன். அது என்ன அழகிலா ஆடல்? சிவன் நடேசன். ஒப்பற்ற ஆடல். அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான். அழகில் என்றா இல்லையற்ற ஒப்பற்ற, ரெண்டுக்கும் பெறும். அழகில் என்றா இல்லையற்ற ஒப்பற்ற. சோதியன், சோதி என்றா வெளிச்சம், ஒரு இல்லையற்ற சோதி, அளப்பற்ற சோதி. அதே மாதிரி அழகிலா ஆடல் என்றா இல்லையற்ற அளப்பற்ற ஒப்பற்ற ஆடலுடைய அப்பன். அவருடைய ஆடல் வேறு ஒருத்தரும் ஆட இயலாது. அவர் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆடுகிறார். அது ஊன நடனம். அவற்ற நடனம் தான் இந்த உலகங்கள் எல்லாம் சுத்துது தானே. சுழலா அப்படி சுத்தி கொண்டிருக்கு. இடுப்பு கச்சையை பார்த்தா தெரியும். அவர் போஸ் கொடுக்குற இப்படி சுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அண்டனங்கள் எல்லாம் அவருடைய நடனம். அணுக்குள்ளேயும் அவருடைய நடனம் தான். அணுவுக்குள்ள லத்திரன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு, இது ஊன நடனம். என்னோட நடனம் இருக்குது ஞான நடனம். உடம்புக்குள்ள ஆன்மாவில் உடம்பில் ஆன்மாவை தன்னமாக கொண்டாடுகிறார் ஞான நடனம் உள்ளுக்க. அது இதை விட ஒரு சப்த நடனம் இருக்கு. அவரிலேயே ஒரு இயக்கம் உண்டு. அவருக்குள்ளேயே அந்த ஆட்டம் இருக்கு. அது அவருடைய நடனம். அப்படி ஒவ்வொரு தளங்கள்ல அவருடைய நடனத்தை பார்ப்பார்கள். ஒவ்வொன்றாலே ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்கு. ஊன நடனத்தால உலகம் இயங்குது, ஜடப்பொருட்கள் எல்லாம் இயங்குது ஜடத்துக்கு. ஞான நடனத்தால உயிர்கள் எல்லாம் இயங்குது. ரத்தல் அதுகளோட இயக்கமும் நடந்து கொண்டிருக்கு. மற்ற தன்னிலையில நடக்கிற நடத்தால அவருடைய இயக்கம் இருக்குது. 3. அதான் அழகிலா ஆடலுடைய அப்பன் என்ற. ஏன் அப்பன் என்றது? எல்லாருக்கும் தந்தை அவர்தான். அவருக்கு முதல் உடலை கொடுத்த தந்தையும் தாயும் அவர்தான். இந்த உயிர்கள் எல்லாம் உடல் இல்லாமல் இந்த படைப்புக்கு முந்திய நிலையில இருந்தது. ப்ரீ எம்பொடிட் ஸ்டேட் நான் சொல்றது, உடல் எடுக்கிறதுக்கு முந்திய நிலை, முதலாவது உடம்பு. அதை ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், இந்த உலகத்துக்கு வருவதற்கு முந்திய நிலைன்னு சொல்லுவார்கள். அந்த நிலையிலே உயிர்கள் இருந்த பொழுது அந்த உயிர்களுக்கு முதல் புரியட்ட காயம் 8 எலிமெண்ட் பாடியை கொடுக்கிறார். அவர் நீதியான தேவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பைத்தான் கொடுத்தார். பிறகு அவரவர் கர்மாவால அவரவர் சம்பாதித்ததான் இந்த ஏற்றத்தாழ்வு கொடுக்கிறார். ஆனபடியினாலே அவர் தந்தையும் தாயும் ஆவார். எல்லா உயிர்களுக்கும் தந்தையும் தாயும். லாஜிக். ஏன் தந்தை தாய்? மலர் தலை உலகத்து மானிடன் போல நலமிகு நல்லூரில் நாடியாட்கொண்டான். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனிதன் போல, சாதாரண மனிதன் போல நலமிகு நல்லூரில், நன்மைகள் நிறைந்த நல்லூர்ல நாடி ஆட்கொண்டான், என்னை தேடி ஆட்கொண்டான் என்று சொல்றார். குரு தன்னை நாடி ஆட்கொண்டதை அவர் இப்படி பல பாடல்கள்ல பாடியிருக்கிறார். குரு பரம்பரையை பாடியிருக்கிறார். யுவ சுவாமிகள் தன்னுடைய குரு பரம்பரையை பாடியிருக்கிறார் உண்டு.
இதை அப்படியே தனித்துவத்தை ஒப்பிட்டு சொன்னாங்க. நாங்க வேற என்ன ஜோர் சுவாமிகளை பற்றி நீங்க சொல்லுங்க, நீங்கள் அறிந்ததை சொல்லுங்க. சும்மா இரு, எல்லாம் தன்னால நடக்கும். ம், நற்சிந்தனை. சும்மா இரு என்பது அவருடைய ஒன்று. சும்மா இரு என்றது அந்த காலத்துல இன்னொருவரும் சொல்லி இருக்கிறார். யார் சொன்னது சும்மா இரு? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு சொன்னார், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மா இரு என்று சொன்னார். தமிழ்ல இருக்கிற சும்மா இருவை நீங்க ஆங்கிலத்துல என்ன மொழியில் எனக்கு மொழி தெரியாது, ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற ரொம்ப கஷ்டம். பி ஸ்டில் என்று சொல்லுகிறார்கள். பி ஸ்டில் என்ற அசையாமை ரெண்டும் பெறும். அசையாமை ஆடாம இருக்கிறதும் பி ஸ்டில் தான். சும்மா சும்மான்றது சும்மாதான். சும்மா இருக்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? யாராவது சும்மா இருக்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்க? சரியான கஷ்டம். இல்ல இன்றைக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது. நாங்களா சற்சங்கத்துக்கு போவோம், தேவாரம் படிப்போம், பூசை செய்வோம், தியானம் செய்வோம். ஒரு கணக்க செய்கிறது சும்மா இருங்க பாப்போம். சும்மா இருத்தல். எல்லாரும் பிஸி என்று சொல்றது, சும்மா இருக்கிறது. ரெண்டு விஷயம் சொல்லுவோம். பிஸியா இருக்கிறது உண்டு, போர் அடிக்கிறது உண்டு. போர் அடிக்கிறதுன்னு சொல்றது அலுப்பு அல்லது அலுப்புன்னு சொல்றது என்ன? சின்ன பிள்ளைகள் சொல்லணும் அடிக்கடி. அடிக்கடி எங்கட வீட்டுல சின்ன பிள்ளைகள் சொல்லிருக்கல, அந்த நாளையில போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்றது. உடனே அவருக்கு அதுக்கு ஒரு அவர்களுக்கு சொன்னது, ஓகே ஒரு பணத்தியாலும் சும்மா இருக்கும், படிப்பு இல்லை, விளையாட்டு இல்லை, வீட்டுல டிவி இல்லை, அது இல்லை, சும்மா இருக்கும். கொஞ்ச நேரம் பழக்கி 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 கொண்டு வர நல்லா பழகிட்டாங்க பிறகு. இப்ப சும்மா இருக்கிறது பிரச்சனையா போச்சு, வந்தா எல்லாரும் சும்மா இருப்பாங்க. தலைவோட வெட்ட பக்கத்தால வருவா இல்ல. சும்மா இரு என்பது ஒரு நல்ல அருமையான ஒரு இது. சும்மா இருக்க தெரியாமத்தான் நாங்கள் ஓடி திரிகிறது. ஹாலிடேக்கு போறது, பார்ட்டி ஃபங்க்ஷன் தேடி போறோம். நாங்கள் என்ஜாய்மெண்ட்டை தேடி தேடி ஓடி திரிகிறது. சும்மா இருக்க தெரியாது. சும்மா இருக்கிறதுக்கு செலவொன்றும் இல்லையே. சும்மா இருக்க பழகினால் ரெண்டு, ஆத்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் மற்றது பொருளாதாரத்துக்கும் நல்ல. சும்மா இருத்த சும்மா இரு சொன்னார். மற்றது எல்லாம் எப்போ முடிந்த காரியம். டிட்டர்மின் லாங் அகோ. எல்லாம் எப்பவோ முடிஞ்ச காரியம் என்று சொன்னார். வேறு என்ன சொன்னார்? யாம் அறியோம். யாம் அறியோம். We do not know. யாம் அறியோம் என்று சொன்னார். வேற ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஒரு பொல்லாப்பும் இல்லை. பொல்லாப்புன்றது நல்ல தமிழ். பொல்லாப்புன்றது என்ன? ஒரு கெடுதலும் இல்லை. ஒரு ஒரு தீமை, ஒரு கெட்டது தீயது என்று ஒன்றும் இல்லை. ஒரு பொல்லாப்பும் இல்லை. வடிவா மெடிடேட் பண்ணவன். நாங்கள் பல விஷயங்களை கெட்டதுன்னு சொல்றோம். எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டா கெட்டது, காசு வந்துட்டா நல்லது. அப்படித்தானே பார்க்கிறோம் நாங்க. ஒருவர் வந்து ஒரு நல்ல தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டா நல்லது, ஒரு தீயவர் வந்துட்டா கெட்டது, சுனாமி வந்துட்டா கெட்டது, கொரோனா வந்துட்டா கெட்டது. அப்படித்தானே பார்க்கிறோம் நாங்கள். சுவாமி சொன்னார், ஒரு பொல்லாப்பும் இல்லை. ரெண்டா பார்க்க எல்லாம் நல்லதுதான். எல்லாம் எல்லாம் நன்மைக்கு என்றதுக்கு இன்னொரு விதமா சொன்னார், ஒரு பொல்லாப்பும் இல்லை. யோசிச்சு பார்க்க வேணும், அதையும் திண்டிக்கணும். மற்றது வேறு என்ன சொன்னார்?
இருந்து பார். இருந்து பார். இருந்து பார் என்றால் என்ன? சும்மா இரண்டதான். சும்மா இருல ஒரு வித்தியாசமானது. இல்ல இங்க பார் என்று சொல்லி இருக்கிறேன். ஜஸ்ட் பி அன் ஒப்சர்வர். அவதானிச்சு கொண்டிருங்க. இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு மெடிடேஷன் வந்திருக்கு இப்ப தெரியுமா? மைண்ட்ஃபுல்னஸ் என்றா அப்படி அவதானிச்சு கொண்டிருக்கு. நாங்க செய்யற நாங்க ரொம்ப கஷ்டம். இந்த மூச்சை அவதானிக்கிறேன்னு சொல்லுவார்கள் இல்ல. விபாச்சனா. விபாச்சனா மெடிடேஷன். ஐயோ அதெல்லாம் இப்ப அதுல அவங்க எல்லாரும் பாவிக்கிறத அவங்க பாவிச்சோன்னா அதே மெடிடேஷனை வந்துட்டது. இப்ப அது இல்ல, அந்த மூச்சை அவதானிக்கிறதே ரொம்ப கடினம். என்ன இருந்து கொண்டு மூச்சை அதை பாருன்றது. உமாபதி சிவன் சொல்லுவார், ஓராதே ஓராதே கண்டா ஆராயாதே, ஒன்றையும் உற்று உண்ணாதே, ஒன்றை முயன்று தேடாதே, உண்ணாதே, நீ அதனை பாராதே. அது இன்னும் அடுத்தது. இது பாருன்னு சொன்னதுக்கு அடுத்தது. நீ அதனை நீ போய் பார்க்காது, பார்த்ததனை பார். அது பார்க்க அப்ப பார்த்துக்கோ. எப்படி இருக்கு அது? சும்மா இரண்டு சொன்னதுண்டு, இருந்து பாருண்டு சொன்னதுண்டு, ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ அதனை பாராதே. பார்க்கறது உனக்கு வேலையா போயிடும். பிறகு நீ போய் பார்க்கறேன்னா பார்க்க சொன்னவர் ஒரு அது வேலையா பாராதே. அது பார்க்கம் பார்த்துக்கொள், நடக்கும் பார்த்துக்கொள், அவ்வளவுதான். பார்த்ததனை பார். வேறு என்ன சொன்னேன்? நீங்க செல்வம் சொல்றது கேக்குது இல்லையோ? எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவன் செயல். உண்மை முழுதும். முழுதும் உண்மை. அவர் முழுதும் உண்மை உண்மை என்று சொன்னார். அது எங்கிட மரபுக்கு. ரமணர் அப்படி சொன்னதில்லை. அவர் முழுதும் மாயை என்றுதான் அவருடைய பாடல்கள். அவர் இவர் முழுதும் உண்மை. அவர்களுடனும் சித்தாந்தம் வேதாந்தம் பெருசு. ரமணர் வேதாந்தம் சொல்லி இருக்கிறார். யோகர் சுவாமிகள் சித்தாந்தம் வேதாந்தமாக பேசினதில்லை. ஆனால் அவருக்கு ரெண்டு மரபிலையும் ஆக்கள் இருக்கிறார்கள். ரெண்டு மரபிற்கு அப்பால கிறிஸ்தவ அன்பர்கள், இஸ்லாமிய அன்பர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முழுதும் உண்மை என்று சொன்னேன். முழுதும் உண்மை என்பது சைவ சித்தாந்தம். உலகம், உயிர், கடவுள், மூன்றுமே உண்மை. வேதாந்தத்துல ஜகத் மித்யா என்றுதான் பெறும். உலகம் மித்தை, மாயம் என்றுதான் பெறும். நீங்க முழுதும் உண்மை என்று சொன்னேன். அப்ப எங்கட பாரம்பரியத்துக்கு அது ஒரு சிக்னிபிகன்ட். அது அங்க என்ன பார்க்கிறோம் என்றால், பழைய கதை எல்லாரும் கதைச்சு கொண்டு இருக்கலாம். அப்ப இப்படி இருந்தனாங்க, சங்க காலத்துல அப்படி இருந்தனாங்க, எங்களுக்கு சம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார், திருமூலர், சித்தர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பதிவுகளை பார்த்தா எல்லாம் பழங்காலத்து பதிவு தானே. சித்தர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அதுல வர இவர் வேற இன்டர்பிரேட் பண்ணி இன்னொன்று சொல்லுவார். இப்படியே பழசிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we are living on the past என்று சொல்றது. the living at present is important. நிகழ்காலத்துல வாழ வேண்டும். அதுக்கு எங்களுக்கு தொடர்ச்சியான இந்த மரபில நாங்க பார்க்கிற சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாம் பார்த்து, 63 நாயன்மார் பார்த்து, சந்தனாச்சாரியார்கள் பார்த்து, மெய்கண்டார், அருணந்தி அதெல்லாம் பார்த்து, அதுக்கு பிறகு தாய்மானார் அருணகிரிநாதர், குமரகோவிகன் பார்த்து வந்த மரபில எங்களுக்கு யோக சுவாமிகள் வாரார். எப்படி வாராருன்னு பார்த்தால், நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொருவரும் வித்தியாசம். யோகர் சுவாமிகளை சித்தர் என்று சில பேர் சொல்லுவார்கள், ஞானி என்று சில பேர் சொல்லுவார்கள், குரு என்று சொல்லுவார்கள். எப்படி சொல்றதை விட
கேக்குது இல்ல? சுவாமி 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 என்று சொல்லுவார். சுவாமி என்றது ஒரு பொதுத்தன்மையான. இப்ப இந்தியாவிலே ஐயரையும் சுவாமி என்று சொல்லுகிறார்கள். நானே இப்படி பேட்டியோட பொறுமையோட போனாலே இல்ல சுவாமி என்றார்கள். வந்தாலும் சுவாமி என்று தான் சொல்றது. ஆசுவாமி எல்லாம் சாமியா போச்சு. பொதுவா சொல்லிட்டு நினைக்கிறேன். பொதுவாக பக்தர்கள் என்று இருக்கிறார்கள். பக்தர்கள் என்றால் டிவோட்டீஸ், பக்தர்கள். இப்ப நாங்கள் எங்கிட்ட டிவோஷன் பாட்டை இல்லையோ, இப்படி காலையில ஒரு மனத்தியாலமா இருக்கிறோம் அப்படின்றதே பெரிய விஷயம். மாலையில வருமண்டா கொஞ்ச நேரம் இடக்கட அப்படி வந்து போறது முழு நேரம் இல்லை. இறைவனை தேடுகிறதுல பக்தர்கள். அடுத்தது இருக்கிறார்கள் முனிவர்கள். முனிவர்கள் என்ன, அவர்கள் எங்களை போலதான் இறைவனை தேடுகிறார்கள். ஆனா ஃபுல் டைம். எங்கள சில பேர் இருக்கிறோம் எல்லோ, காவியோ வெள்ளையோ உடுத்துட்டு தனியா போயிருக்கிறது சீராக இருக்கணும் என்ன சில பேர். முனிவர்கள். முனிவர்கள் என்றால் இந்த ஃபுல் டைம் இந்த டிவோஷனல் சர்வீஸ் அண்ட் சர்ச்சில் இருக்கிறாங்க, வேற இது இல்லாம. சன்னியாசிகளும் இதுக்குள்ள வருவார். இல்லறத்தாரம் அப்படி இல்லறத்தாரில் இப்படி இதுக்கண்டு டிவோட் பண்ணி மற்ற கடமையை விட்டுட்டு இதுக்கு வந்தாக்கள் இதுக்குள்ள வருவார். இல்லறத்துல இருந்து கொண்டு வாராக்கள் இல்லை. இது முனிவர்கள் மாதிரி. அந்த நாள்ல நாங்க பார்க்கிறோம் திருவாச முனிவர், அகத்திய முனிவர், நாரத முனிவர், எல்லா முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபுல் டைம் சர்ச்சில் இருந்திருக்கிறார்கள். அடுத்தது ரிஷிகள். ரிஷிகள் என்றதார். முனிவர்களும் ரிஷிகளுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷ் என்றால் பார்க்கிறது, திருஷ்டி என்றால் பார்வை என்று தெரியும் எங்களுக்கு. ரிஷிகள் என்றால் இந்த அனுபவத்தை இந்த இதை பார்த்து அனுபவித்தவர்கள். தாங்கள் அது கொஞ்சம் ஒரு இதை அனுபவிச்சிருக்கிறார்கள். இந்த ட்ருத்தை ஒரு கொஞ்சம் என்றாலும் அனுபவிச்சிருக்கிறார்கள், அறிஞ்சிருக்கிறார்கள். தாங்கள் கண்டதை, தாங்கள் அறிந்ததை அவர்கள் தங்கள் வார்த்தைகள்ல பாடி இருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ரிஷி. இயேசு கிறிஸ்து நாங்கள் மெய்யாலுமே கண்டதையும் கேட்டதையுமே உனக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி சொல்றார் இயேசு கிறிஸ்து. கண்டது ரிஷண்டா கண்டவர்கள். அப்ப முனிவர்களுக்கு இன்னும் அனுபவம் கிடைக்கல, இறை அனுபவம் கிடைக்கல. ரிஷிகளுக்கு இறை அனுபவம் கிடைச்சிருக்கு. தங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை தங்களோட வார்த்தையில வடிச்சு வச்சிருக்கிறார்கள். அதான் ரிஷி வாக்கியம். வேத மந்திரங்கள் எல்லாம் ரிஷி வாக்கியம். வேத மந்திரங்கள் எல்லாம் ரிஷி வாக்கியம். காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரர் ஒருத்தருக்கு. ரிஷிகள்ல பெண்களும் இருக்கிறார்கள். லோபாமுத்திரை போன்ற பெண்கள் இருக்கிறார்கள். பிராமணர் இருக்கிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள், மற்றது அடிமைகள் கூட இருக்கிறார்கள். வேத மந்திரங்கள்ல கர்த்தாண்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தான் கண்ட உண்மையை சொன்னார். வேதவியாசர் அத முனி என்ன வியாசர் முனிவர்கள் வருவார். சில பேரை ரெண்டுக்கும் சொல்லுவார்கள். அகத்திய முனிவர் என்னும் சொல்லுவார்கள், ரிஷி என்னும் சொல்லுவார்கள். அவர்களோட வாழ்க்கையில தேடிக்கொண்டிருந்த நிலை முனிவர், கண்டடைந்த நிலை ரிஷி. ரெண்டு பகுதியும் வரும் சில பேர். இப்ப இதுல பார்த்தால் இப்ப பார்த்தீங்க நாங்கள் பார்த்த அப்ப இது ரிஷி. ஞானிகள் என்றது யாருன்னு கேட்டால் அவர்களும் உண்மையை உணர்ந்தவர்கள், அவர்கள் உண்மையாயே ஆயிட்டவர்கள், அதிலேயே அப்சர்வ்ட் ஆகிதே போத அந்த உண்மையின் முழு பரிமாணத்தையும் உணர்ந்து அனுபவித்தவர்கள் ஞானிகள். உண்மையின் ஒரு பரிமாணத்தை அனுபவித்தவர்கள் ரிஷிகள். விளங்குதா? ஞானி கண்ணில்லாதவர் போய் பார்க்கறதுக்கு தனி, அது மாதிரி பார்த்தவர்கள் ரிஷிகள். ஒவ்வொரு பக்கத்தை பார்த்துட்டு அதை மட்டும் சொன்னார். ஞானிகள் முழுமையாக பார்த்தார். The total
perception of the truth, the total comprehension of the truth, total understanding of the truth, total assimilation. உண்மையோடு அப்படியே கலந்து உண்மையானவர்கள், பொய் கட்டு மெய்யானார். இது ஞானி. இந்த ஞானிகளுக்கு தான் எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாரும் வருகிறார். இப்ப நாங்கள் பக்தரை பார்த்தோம், முனிவரை பார்த்தோம், ரிஷிகளை பார்த்தோம், ஞானிகளை பார்த்தோம். சித்தர் என்று கேட்டால் எல்லாத்திலையும் இருப்பார்கள். பக்தர்கள்லையும் சித்தர்கள் இருக்கிறார்கள், முனிவர்கள்லையும் சித்தர்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள்லையும் சித்தர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள்லையும் சித்தர்கள் இருக்கிறார்கள். இந்த சித்துக்கள் என்பது அவர்களுடைய சில செயற்பாடுகள் அந்த உலக இயற்கைக்கு வித்தியாசமா இருக்கிறதால அற்புதம் என்று சொல்லுவோம், இருக்கிறதால அவைய சித்தர்கள் என்று சொல்லுவார். அது அவ வேணும் என்று செய்கிறது இல்லை, அது வேறு வெளிப்படுகிறது ஞானிகளுக்கு என்று சொல்லுவார். சில பேர் அது வேணும் என்று செய்கிறது இல்லை. அவை சித்து செய்கிற எல்லாருமே இதெண்டல்ல. பக்தர்கள் இல்லாதவர்களும் சித்து செய்திருக்கிறார்கள். ஆகவே சித்தர்கள். அப்ப எங்களுக்கு ஞானிகளாயிருந்த சித்தர்கள் என்று வரும் பொழுது திருமூலர் வருகிறார். திருமூலர் வருகிறார். அப்ப பொதுவாக பட்டினத்தார், மற்ற பாம்பாட்டி சித்தர், மற்றது ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள். அந்த எல்லா குதம்ப சித்தர், எல்லா சித்தர்களையும் நாங்கள் முழு ஞானி என்று சொல்லுவதில்லை. ஆனால் பாடல்கள் எல்லாம் பாடுவோம், ஆனால் எங்களுக்கு அந்த அந்த முழு இதுக்குள்ள கொண்டு வர்றதில்லை. இப்ப இந்த விதத்துல பார்க்கல யோகர் சுவாமிகளை எடுத்துக்கொண்டால் அவர் பக்தரா, ரிஷியா, முனிவரா, ரிஷியா, ஞானியா, சித்தரா? ஞானி ஞான சித்து இதுகளும் செய்தவர். ஞானி சித்துக்களின் அவரோட இருந்தது கை இருந்தது. இப்ப எங்களுக்கு இந்த மரபில முக்கியம் என்னன்னு கேட்டால், இந்த தொடர்ச்சியான இந்த மரபில பக்தர்கள், முனிவர், ரிஷிகள், ஞானிகள் என்ற வரிசையில் என்கிற நாயன்மார்கள், சமயாச்சாரியார்கள், சந்தனாச்சாரியார்கள், தாய்மானர், அருணகிரி, அந்த வரிசையில எங்கட காலத்துக்குள்ள கடந்த 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு இடைக்கில வந்து வாழ்ந்து மறைந்தவர் யோகர் சுவாமிகள். இந்த லிவிங் எக்ஸாம்பிள் என்று சொல்லுவோமே நாங்கள். உண்மை பழசுதான், அதுக்கு இப்ப லிவிங் எக்ஸாம்பிளா எங்களுக்கு முன்னால இருந்து போனவர் யோகர் சுவாமி. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யோகர் சுவாமி என்று இருக்கല്ലോ, அப்படி பார்க்கல. அப்ப எங்களுக்கு முன்னால இருந்து போனதாலே எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். ஆறுமுக நாவலர் இருந்தார். அவர் யார்? பக்தரா, முனிவரா, ரிஷியா, சித்தரா, ஞானியா? அவர் முனிவர் என்றுதான் எடுக்க வேணும். அவர் எங்களுக்கு ஒரு பத்ததி முறையை தந்தார். பத்ததி என்றால் கோட் ஆஃப் கண்டக்ட், வாழ்க்கை முறை. எத்தனை மணிக்கு எழும்போணும், எப்படி எழும்போணும், எப்படி பல்லு விளக்கணும், எப்படி சாப்பிட வேணும், எப்படி படுக்க வேணும், எப்படி சுவாமி வேணும், எப்படி கோயிலுக்கு போகணும், எப்படி பூ பறிக்க வேணும், எல்லாம் இருக்கல்லோ. அது எல்லாவற்றையும் அது குவாடிஃபைடா எடுத்து எசன்ஸா எழுதி தந்தவர். நான் சொல்லுவேன் அவர் ஒரு பத்ததி. ஆர்மநாட்டு சைவ வினாவிட எங்களுக்கு ஒரு பத்ததி வாழ்க்கைக்கு அதை தந்தவர். ஞானங்கள் தெரிந்தாலும் ஞான நேர்களை பெருசா எழுதினதில்லை. கிரிய வகை இந்த நெறிமுறைகளைத்தான் கூட எழுதுங்க. அந்த இதுக்குள்ளதான் ஆறுமுக நாவலரை நாங்கள் பார்க்க வேணும். நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு முனிவர் என்று சொல்லலாம் ஆறுமுக நாவலர். நமது காலத்துல வாழ்ந்த ஒரு ஞானி என்று யோகர் சுவாமிகளை சொல்லலாம். யோகர் சுவாமிகள் ஒரு போதும் எப்படி பல்லு கோணம், எப்படி எழும்பணும், எப்படி சொன்னதில்லை. அதே மாதிரி ஆறுமுக நாவலர் இப்படிப்பான ஞான அனுபவ பாடல்கள் அதுகளை பாடினது ரெண்டும் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டையும் வேறு விருத்தி பார்க்க. ஈச் ஒன் இஸ் our respectable personalities. எங்கட காலத்துக்கு கொஞ்சம் முந்தி வாழ்ந்த இது எங்கட ட்ரெடிஷன்ல வருகிறது. இந்த பரவ ட்ரெடிஷன்ல, வேதாந்த ட்ரெடிஷன்ல நாங்க ரமணரை பார்க்கிறோம். அப்படி ஒரு ஞானியாக ரமணரை பார்க்கிறோம். ரமணரை பார்க்கிறோம். மகரிஷி என்று தானே சொல்லினா? மகரிஷி என்று. மகரிஷி. அது மகா என்றா என்னத்தை கருது?
இன்னும் அடுத்த ரிஷியில இருந்து அடுத்த லெவல். ரிஷியில இருந்து அடுத்தது என்ன? நான் ரிஷி கொஞ்சம் பார்த்தவர், மகாரிஷி என்ன பார்த்திருப்பார்? முழுமையா பார்த்திருப்பாரு. முழுமையா. மகரிஷி என்று வேற ஒருத்தரையும் சொல்றேன். அது அவர்கள் மக்கள் சொன்னதுதானே மகரிஷி. இது நாங்க சொல்றது என்று கேட்டா இப்படி தெரிஞ்சு கொண்டு சொன்னதுண்டல்ல, எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு அவ எங்க இருக்கணும். Who is your Swami for us தான் எங்களுக்கு கேள்வி. Who is your Swami for us? அவர் தனிய பக்தர் மட்டுமல்ல, தனிய சித்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு முனிவர் மட்டுமல்ல, அவர் ஒரு ரிஷி மட்டுமல்ல, அவர் ஒரு ஞானி. அதுதான் நாங்கள் அப்படி ஏண்டா ஞானிகளுக்கு உதாரணமாக இருந்தால் எங்களோட பாரம்பரியத்துல இவைய சொல்றோம். வேறு பாரம்பரியத்திலேயே ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், அதுக்கு உதாரணமா ரமணரை சொல்றோம். அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பில்லர்ஸ் எங்கட காலத்துல வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் வாழ்ந்து ரெண்டு பேருடைய இதுல அவர்கள் சொசைட்டிக்காக ஒன்றும் மாறி அவைக்காக அழுத்தங்களுக்காக மாறி என்பதில் அவர்கள் முழுமையாக அதிலேயே கரைஞ்சு அதிலேயே இருந்தாங்க. ரமணருக்கு பெரிய பரப்பு. ஏனென்றா இந்தியாவில் தமிழ்நாடு மிக பெரிது, எங்களோட எத்தனையோ மடங்கு பாப்புலேஷன். அவர் நிறைய பேர் அவர்கிட்ட போயிருக்கிறார். எங்களுக்கு அதுல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஆகல் தான் ஜோகர் சுவாமிகிட்ட அதுலயும் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் ஏதாவது சாமிகிட்ட போனா எனக்கு நல்லது நடக்கும் நினைச்சு கொண்டு வாருது. இந்த வியாபாரத்துக்கு, இந்த பிள்ளைகள கல்யாணத்துக்கு, வீட்டுக்கு, அதுக்கு இதுக்கு நல்லது நடக்கும் கொண்டு வச்சு கொண்டு வாராக்கள் தான் பெரும்பாலானாக்கள். ஞான நாட்டத்தோட வாராக்கள் மிக குறைவு. இப்ப சொல்லிகளையும் பெரும்பாலானவர்கள் அற்புதத்தை தான் சொல்லுவார்கள், நடக்க போறதை முந்தியே சொல்லுவார். அப்படித்தான் நாங்க பாக்குறது. எனக்கு வேலையில ப்ரமோஷனோ படிப்போ வாழ்க்கையில் நடக்கிறது சின்ன விஷயம். அதுக்காக சுவாமி வந்தது. சுவாமி அதை விட மேலானது. ரமணருடைய அப்படி இல்லை. ரமணனுடைய ஆக்கள் நிறைய பேர் அவருடைய சம்பாஷணைகளை எல்லாம் குறிப்பிடுத்தி வச்சு, அவருடைய போதனைகளை குறிப்பிடுத்தி வச்சு, அவருடைய காலத்திலேயே அவரை கேட்டு கேட்டு அதுகளில் திருத்தம் செய்து பாட்டுக்களை அவர்கிட்ட கேட்டு கேட்டு பதிவு செய்து அவருடைய காலத்திலேயே புத்தகங்களை பதிப்பிச்சு வெளியிட்டு எல்லாம் தங்கிட்டார்கள். என்ன யோக சுவாமிகளுக்கு அந்த அளவு இதண்டு இல்லை. ஆனா நல்ல நிலையா அவருடைய நச்சிந்தனைகளை சிவதண்ட நிலையம் வெளியிட்டு இருக்குது பாடல்கள். அது அவருடைய வாழ்க்கைகளை பற்றி பல பேர் எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள், தமிழ்ல ஆங்கிலத்துல. ஆனா இன்னும் எங்கட மக்கள் பெரும்பாலும் அதை முழுமையா பயன்படுத்தினதோ அறிஞ்சதோ ஒன்று இல்லை. நான் சொல்லுவேன், இந்த ஜோர் சுவாமியுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறது இது அவருடைய செல்லத்துறை சுவாமி எழுதினதை பிறகு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதே நச்சிந்தனை இப்ப அவாயாதிரத்தால் இப்படி ஆங்கிலம் தமிழ் கலந்த புத்தகமா இப்படி வந்திருக்கு பாட்டுகளாக. அதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அப்படி வந்து கொண்டிருக்கு. துறவி என்றது எல்லாருக்கும் ஒரு பொது பெயர். துறவி என்றது துறந்தவர்கள் துறவிகள். சன்னியாசிகள் என்றது சன்னியாசி என்றது வடமொழி பெயர். தமிழ்ல துறவி, துறவரம் என்று தானே சொல்றது, இல்லறம் துறவரம். யோகர் சுவாமிகள் ரமணர் எல்லாரையும் துறவி என்று சொன்னாலும் முழுமையாக துறவி லக்கணத்துக்குள்ள வரமாட்டார்கள். காவி உடை அணிந்ததில்லை இல்லையா? அப்ப துறவி லக்கணத்துக்குள்ள அல்ல வரமாட்டார்கள். 4 வாழ்க்கை நிலைகள் சொல்றாங்க: பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். தெரியும் தான் எல்லாருக்கும். அப்ப இவர்கள் இருந்ததை சொல்றது இந்த 4 ஆசிரம தர்மங்களுக்கும் அப்பால் பட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, அத்தியாச்சிரமிகள். அத்தியாச்சிரமிகள் என்ற அதீதமானவர்கள். அதீதம் என்றா பியாண்ட், ஆச்சிரம தர்மத்தை கடந்தவர்கள், அதற்கு அப்பாலானவர்கள் அத்தியாச்சிரமிகள் என்று சொல்றாங்க. இவைய நீங்கள் பிரம்மச்சாரி என்றும் சொல்ல இயலாது, இல்லறம் என்றும் சொல்ல இயலாது, வானப்பிரஸ்தர் என்றும் சொல்ல இயலாது, துறவரம் என்றும் சொல்ல இயலாது. 10 அத்தியாச்சிரமிகள் என்று சொல்லலாம். யோகருதை சொல்லையில ரமணர் தன்னை சொல்லி இருக்கிறார். ரமணருக்கு எல்லாம் எல்லா சுவாமிகள் எல்லா ஞானி இருந்தாலும் உலகியல் விடாது. ரமணருக்கும் வழக்கு வந்தது. அந்த ஒரு வழக்கு வந்து நின்று கேட்டா, இப்ப ஜக்கி வாசுதேவ சொல்ற வரை அந்த சொல்றாரு, அண்ணாமலையில ஆக்கிரமிச்சு செய்து கட்டிடம் கட்டிட்டாரு. அதுக்கு அடில்லம் தானே.
அந்த நாளையே வழக்கு போட்டவங்க. ஆமா. அப்ப வழக்கு போட்டு விசாரணைக்கு வரைக்குள்ள அப்ப அந்த கோர்ட்ஸ்ல வந்து இவருடைய புகழ் எல்லாரும் விருந்து விட ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்தார். அவருடைய வாக்கு மூலத்தை பதிஞ்சு கொண்டு வாண்டு தான் விட்டது கோர்ட்ஸ்ல இருந்து. அப்ப பதிஞ்சு கொண்டு வரைக்க அவரை கேட்கிறோம், இவர் சன்னியாசியாண்டு கேட்க இல்லை என்று. முதல் கேள்வி ஒன்று கேட்டா, சன்னியாசி இப்படி இடம் பிடிச்சு கட்டிடம் கட்டி இருக்கலாமாண்டுதான் முதல் கேள்வி. அப்ப அவர் நான் சன்னி, அப்ப நீர் யார் அண்டு கேட்கத்தான் ஒரு அத்தியாட்சிரமி என்று சொல்லுங்க. அது என்ன அத்தியாட்சிரமி என்று கேட்க அதுக்கு உபநிடத வாக்கியங்கள் சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கு. ரமணருக்கு பிறகும் ஒரு வழக்கு நடந்ததுங்க. அவருடைய தாயாருடைய சமாதியில தான் அங்க இந்த மாத்ருபூதேஸ்வரர் என்ற கோயில் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சு அதை சுவீகரிக்கிறதுக்கு போனது. அதை தடுத்து வழக்கு போட்டு முதலாவது தளக்கில இவர்கள் தோத்துட்டார்கள், அரசாங்கம் எடுக்கலாம் என்று தீர்ந்துட்டது. அப்பீல் பண்ணி அப்பீல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடக்கக்குள்ள அங்கேயும் அந்த வழக்கு, இது ரமணருக்கு பிறகு நடந்தது. நடக்கக்குள்ள அறநிலையத்துல சொல்லுது, இது ஆலயம் தானே, வழிபாடு நடக்குது, லிங்கம் இருக்குது, ஆக்கள் வருனா ஆலயம் அவ எடுக்கணும். ஏன்னா ஏன் அறநிலையத்துல போகுதுன்னா எங்கெங்க காசு வருவதோ அங்கங்க போடுவேன் இல்லையா, பணம் எங்கெங்க இருக்கோ அங்கங்க ஆக்களுடனே போடுவேன். அப்ப அங்க போன பொழுது அப்ப அந்த வழக்கு விசாரணையில ரமணர் இல்லை. ஆனா அந்த லாயர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், எங்களுடைய ஆகமங்கள் எல்லாம் அங்க வருது. கோயில் என்றா என்னென்று நிரூபிக்கிறதுக்கு ஆகமங்கள் எல்லாம் வருது. இல்ல ஆகமங்களை எடுத்து வச்சு கோர்ட்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லி, நம்ம கோயில் என்றா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ரமணனுடைய ஆலயம் வந்து சொல்லுகிறார்கள், இது கோயில் அல்ல, சமாதி. அப்படி அம்மாவை புதைச்சுதான் வச்சது, நிறைய சமாதி என்று சொல்லி டாம். ஆனபடினால இது கோயில் என்ற விரைவிலனத்துக்கு வராது, ஆனபடியினால அறநிலையத்துறையை இதை சுவீகரிக்க முடியாது என்று சொல்லி தீர்ப்பு வந்தது. எங்களுக்கு இப்ப கோயில் என்றா என்னென்று டெபினிஷனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நன்றி. வான்முகில் வளாது செய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன் முறையறது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ, பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ, பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. நாடுடைய சிவனே போற்றி, சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.